என் கரத்தின் நிழலினால் உன்னை மறைப்பேன். என் மகளே, என் கரத்தின் நிழலினால் உன்னை மறைத்து உனக்கு நிழல் உண்டாக்கி பாதுகாத்து நடத்துவேன் சொல்றார். அந்த கரத்தை பாருங்க, அதில் தழும்புகள் இருக்கிறது. அவருடைய கரத்தில் தழும்புகள், ஆணி பாய்ந்த தழும்புகள். அந்த ஆணி பாய்ந்த தழும்புகள் உள்ள கரத்தினால தான் நம்மை மறைக்கிறார். அந்த கரத்தை பார்க்கும் போதெல்லாம் ஞாபகத்துக்கு வரும், என் பிள்ளைகளுக்காக நான் சிலுவையில் அடிக்கப்பட்டு ஆணி கடாபப்பட்டு இந்த தழும்புகளை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். அப்போ தழும்புள்ள கரத்தின் நிழல் நம்மை மறைக்கும் போது எந்த தீங்கும் நம்மை மேற்கொள்ள முடியாது. இப்போ சொல்லுங்க, ஆண்டவரே, அந்த தழும்புள்ள கரத்தினாலே என்னை மறைத்து பாதுகாத்து கொள்ளுங்க. என்னுடைய வாழ்க்கையில் அந்த நிழலை கொண்டு வாங்க. உம்முடைய கரத்தின் நிழலினால் மறைக்கிறேன்னு சொன்னீங்களே, நான் விசுவாசிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன் சொல்லி பாருங்க. ஒரு பெரிய மகிழ்ச்சி உள்ளத்தில் வரும். ஆண்டவரே, உம்முடைய கரத்தின் நிழலினால்